சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராமசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு நாடுன்னா அந்த நாட்டின் மொத்த பரப்புல 1/3 பசுமை காடுகள் இருக்கணுங்கிறது நியதி. ஆனால் அவ்வளவு இல்லை. நம்ம நாட்டில் 20-21% தான் இருக்குங்கிறாங்க. கான்கிரீட் காடுகள் தான் அதிகரிச்சிருக்கு. மரக்காடுகளின் பரப்பு அதிகமாகணும். ஒவ்வொரு பயிரின் இலைகளும் பச்சை நிறத்தில் தான் இருக்குது. இந்த இலைகளில் நுண்துளைகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த நுண்துளைகள் வழியாகவே மற்ற உயிரினங்களைப் போல தாவரங்களும் சுவாசிக்கின்றன. மேலும் தனக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் தாவரங்கள் தயாரித்துக் கொள்கின்றன. இலைகளில் இருக்கும் குளோரோஃபில், அதாவது பச்சையம்தான் ஒளிச்சேர்க்கைக்கு உதவுது. இலைகளுக்கு பச்சை வண்ணத்தை கொடுப்பதும் இந்த குளோரோஃபில் தான். ஒளிச்சேர்க்கையின் மூலம்தான் தாவரங்கள் அவற்றிற்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்து கொள்கின்றன. இதோட தண்ணீர், தாது உப்புக்கள், சூரிய ஒளி, கரியமிலவாயு ஆகியவையும் தேவைப்படுகின்றன. ராமசாமி ஐயா, தண்ணீரையும் தாது உப்புக்களையும் வேர்கள் மூலமாக மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன தாவரங்கள். சூரிய ஒளி, கரியமிலவாயுவை நேரடியாக விண்ணிலிருந்து பெறுகின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் ஆக்சிஜனை, அதாவது பிராணவாயுவை வெளியிடுகின்றன. அவற்றை நாம் சுவாசிக்கிறோம். தாவரங்கள் இல்லைன்னா காற்றுல பிராணவாயு இருக்காது. ஆக்சிஜன், பிராணவாயு இல்லைன்னா உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. தாவரங்களை தவிர மற்ற உயிரினங்கள் பிராணவாயுவை உள்ளெடுத்து கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. பசுமை பரப்பு உலகில் குறைய குறைய ஆக்சிஜன் பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதற்கு மாற்றாதான் அல்லது இதற்கு ஒரு தீர்வாதான் ஆக்சிஜன் பார்லர்கள் அங்கங்கே முளைத்திருக்கின்றன. இன்னும் நம்ம பகுதிக்கு வராமல் இருக்கிறது நல்லது. நமது தலைநகர் புதுடில்லியில் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் பிடிக்கிற மாதிரி நமக்கு பிராணவாயுவை சுவாசிக்க இந்த பார்லர்களுக்கு போக வேண்டியிருக்கும். காசு கொடுத்து தான் பிராணவாயுவை சுவாசிக்க வேண்டியிருக்கும். சும்மா யார் கொடுப்பாங்க? நாம் 2 மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கி இருந்தால் அவை இலவசமாக நமக்கு பிராணவாயுவை கொடுக்கும். இது வரைக்கும் நடலன்னா பரவாயில்ல. இனிமேலாவது மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கினா நமது சந்ததியினருக்கு உபயோகரமாக இருக்கும் இல்லையா? ராமசாமி ஐயா, தாவரங்களும் மற்ற உயிரினங்களும் அருகருகே வாழ வேண்டும். மியூச்சுவல்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. அதாவது கொடுத்து வாங்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். தாவரங்கள் மட்டுமே மற்ற உயிரினங்களின் உயிர் தாங்கிகளாக இருக்கின்றன. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம் என்ன செய்யணும்? நாம் வாழும் பகுதிகளில் எங்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மரம், செடி, கொடிகளை வளர்க்கணும். வளர்த்து அதன் முக்கியத்துவத்தை இளவட்டங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உணர்த்தணும். ஆக்சிஜன், பிராணவாயு பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் உடல் ரீதியான உபாதைகள் உருவாகும். எனவே மரம் வளர்ப்போம், மரங்களோடவே வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.